ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மே மாதத்தின் முதல் நாளில் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 91 சங்கீதம் 11வது வசனம். 91 சங்கீதம் 11வது வசனம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அதனால தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காகவே ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சொன்னது போல தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு பார்வோனுடைய கரத்திலிருந்து ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் தான் இறங்கி ஆண்டவர் கிரியை செய்தார். கர்த்தர் மட்டும் அங்கே செயல்படலைன்னா என்ன ஆகியிருக்கும்? மக்கள் அதோடு முடிஞ்சிருக்கும். இஸ்ரவேல் கோத்திரம்னு ஒன்று இருந்தே இருக்காது. ஒரு தேசம் உருவாகியிருக்க முடியாது. தேவனை அறிந்திருக்க முடியாது. உலகமே அறிந்திருக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் வனாந்தரத்தில் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சிலர் எழும்புவாங்க, எதிராக எழும்புவாங்க. இவங்களுக்கெல்லாம் பாதுகாத்து நீங்களும் நானும் தொடர்ந்து நம்முடைய பாதையில் போகணுண்டா கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆகவே பார்வோன் வரலாம், ஆனாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்கிறார், செத்துப்போன பிரேதங்களாய் அவர்கள் தண்ணியில் மிதந்து கிடக்கிறத ஜனங்கள் பார்த்தாங்களாம். அழிக்கிறதுக்கு வர்றவன் கண்ணுக்கு முன்னாலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கள் பார்க்கும்படி அந்த சேனையை கர்த்தர் செய்தாரா, கடலில் அழிச்சார். அப்போது தம்முடைய ஜனங்கள் மேல் எவ்வளவு அன்பு அக்கறையும் கரிசனையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் பார். பார்வோன் வரான். அடுத்தது பார்த்திங்கன்னா அவனுடைய பிரயாணம் தொடர்ந்து வருது. அமலேக்கியர் வரான். அமலேக்கு யார் அப்படின்டா நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். அதில் அமலேக்கு யார்? ஆதியாகமம் 36 10, 11, 12 வசனங்கள். ஆதியாகமம் 36 அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் ஏசாவின் குமாரருடைய நாமங்களாவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பேர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தினுடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பேர். எலிப்பாஸின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களை ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். சரி, இப்போ யார் அமலேக்கு? யார்? ஏசாவினுடைய அமலேக்கு ஏசாவினுடைய பேரன். ஏசாவுக்கு யாக்கோபனுடைய மகன் யாக்கோபு. அந்த மூத்த ஏசாவினுடைய மகனுக்கு பிறந்தவன் தான் அமலேக்கு. அவன் பேர் எலிப்பாஸ். ஏசாவுடைய மகன் பேர் எலிப்பாஸ். எலிப்பாஸினுடைய மகன் பேர் அமலேக்கு. இந்த அமலேக்கியர், இந்த ஜென்ரேஷன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. மோசே வனாந்தரத்தில் ஜனங்களை வழிநடத்தும் போது பார்த்திங்கன்னா அமலேக்கு வந்துடுறான், சண்டைக்கு வரான். யாத்திராகமத்தில் இருக்குது, அது 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இந்த அமலேக்கு யுத்தத்துக்கு வரும் பொழுது மோசே, ஆரோன், ஊர் இவங்க எல்லாருமே அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. மோசே இந்த அமலேக்கியோடு கூட யுத்தம் பண்ணும்போது மோசே ஒரு மலையில் உட்காண்டிருக்கான். ஊரும் ஆரோனும் அவனுடைய கரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. யோசுவா தன்னுடைய ஆட்களை ஆயத்தப்படுத்தி யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கா கீழே அமலேக்கோட. கடைசியில் அந்த யுத்தத்தில் யார் ஜெயிச்சதுன்னா
தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படி, அமலேக்கினுடைய கைக்கு ஆண்டவர் பாதுகாக்கும்படி அவன் என்ன பண்ணான்னு அந்த ஜனங்களுக்கு விடுதலை தந்தார். தம்முடைய ஜனங்களுக்கு அந்த அமலேக்கோடு நடந்த யுத்தத்தில் விடுதலை தந்தார். அதனால் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி மோசே கர்த்தரை பணிந்து கொண்டான். அந்த பலிபீடத்துக்கு தான் பேர் யெகோவா நிசி அப்படின்னு பேர் வச்சான். அமலேக்கியோட யுத்தம் பண்ணது. இப்போ யாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணனுடைய பேர சந்ததி இந்த இஸ்ரவேல் யாருன்னா யாக்கோபனுடைய சந்ததி. யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளுடைய சந்ததி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அண்ணனுடைய சந்ததிக்கும் தம்பியுடைய சந்ததிக்கும் தான் இப்போ பிரச்சனை. அமலேக்கு வேறு யாரும் இல்லை, பங்காளி. ஆனால் அவனுக்கு தெரியாது. ஏன்னா எகிப்தில் போய் 430 வருஷம் இருந்து வந்ததுனால இவங்க யார் எப்படின்னு ஒன்றும் தெரியாது. நமக்கே சொந்தக்காரங்க நிறைய பேர் தெரியாமல் போயிட்டு, கூட பிறந்தவங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களை தவிர அவங்களுடைய பேர பிள்ளைங்களாம் நமக்கு தெரியலை. இதுக்கு 2 ஜென்ரேஷனுக்குள்ளேயே ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளேயே தெரியலண்டா 400 வருஷம், ஏறக்குறைய 400 வருஷத்துக்கு மேலே உள்ள இந்த மக்கள் 500 வருஷத்துக்கிட்ட, ஏறக்குறைய 500 வருஷத்துக்கிட்ட ஆகப்போகுது. 430 வருஷம், 450 வருஷம் இந்த பாதையில் இந்த அமலேக்கியரோடு கூட யுத்தம் நடக்குது. எப்படியாவது இவங்களை வழிமறிக்கணும், இவங்களை பிரயாணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமலேக்கியர் வரான். கர்த்தர் அந்த யுத்தத்திலையும் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படி ஆண்டவர் அங்கே செயல்பட்டார். அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை தந்தார். என்னென்னா வழியெல்லாம் அவனுடைய கடந்து வந்த பாதையெல்லாம் பாருங்கள், அவனுடைய பிரயாணமெல்லாம் எதிர்ப்புகள் நிறைய வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் இவைகள் மத்தியிலெல்லாம் கர்த்தர் கூட இருந்து அவர்களுக்கு விடுதலை தந்தார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அதனால தான் தேவன் தான் உங்களை என்னை என்ன செய்யணும், சரியாக பாதுகாத்து, அவர் பாதுகாக்கிற தேவன், அவர் தான் பாதுகாத்துன்னு செய்யணும், நடத்தணும். இது வரைக்கும் நம்ம கடந்து வந்துட்டோம், இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சாலும் அமலேக்கு சும்மா இருக்க மாட்டான். என்ன, எகிப்தியன் சும்மா இருக்க மாட்டான், மீதியான் சும்மா இருக்க மாட்டான். அந்த மீதியான் எல்லாமே இந்த ஒரு ஆட்களுக்குள்ளே தான் வருது. மீதியான் சும்மா இருக்க மாட்டான், ஏதோம் சும்மா இருக்க மாட்டான். எல்லாம் இடையில ஒரு முறை ஒருத்தனும் என்ன செய்கிறான், வருவான். எத்தனை பேர் வந்தாலும் உங்களை என்னையும் பாதுகாத்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் கானானுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்த ஆண்டவர் உங்களை என்னையும் கடைசி வரைக்கும் என்ன செய்வார், நடத்துவார். ஆகவே இந்த மாதத்தில் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். அதனால் என்ன நல்ல ஒரு வார்த்தையாக இருக்குன்னு பார்த்தா, எகிப்தியன் வருவான், அமலேக்கியன் வருவான் அப்படின்னு. அப்போ தானே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் நமக்கு பிரயாணம். அப்போ தான் ஜெபமும் கொஞ்சம் கூடும், அப்போ தான் தெய்வ பயமும் இருக்கும், தேவனை தேடணுன்னு உணர்வும் வரும், விசுவாசத்தில் கொஞ்சம் பலப்படும். இல்லை, நம்மளே போராடி நம்மளே ஜெயிக்க முடிஞ்சுன்னா கர்த்தரை தேட மாட்டோமே. எனக்கு முடியும், என்னால் நான் கடந்து வந்துடுவேன் அப்படின்னு போயிட்டு இருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட எகிப்தினுடைய சேனை அதோடு முடிஞ்சிங்க. அந்த அதிகாரம், அந்த வல்லரசுன்றது விழுந்து போச்சு அந்த ஒரு நாள். யாருக்காகனா, ஒரு பெரிய இராணுவத்தை உடைய அந்த எகிப்தினுடைய சேனைகள் அன்னையோடு கூட எகிப்தினுடைய சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. யாருக்காகனா, தம்முடைய ஜனங்களுக்காக, அவர்களை பாதுகாக்கிறதுக்காகவே ஆண்டவர் அதை க்ளோஸ் பண்ணார். அமலேக்கு பூமியின் கீழே இராதபடி அழிச்சிருவேன்னார். இன்றைக்கி அப்படி ஒரு அமலேக்கினுடைய சேனைகள் இல்லை, அது டோட்டலாக அழிக்கப்பட்டாச்சு. மீதியானுடைய சேனைன்றார், மீதியானியர்கள் வராங்க, எல்லாம் டோட்டலி டெஸ்டாய் டோட்டலாக அழிஞ்சிட்டு. ஆனால் நமக்கு அப்பப்போ என்ன செய்கிறான், அப்பப்போ தலையை காட்டுறது போல் ப்ராப்ளங்களும் வருது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் வழிகளிலெல்லாம், உன் வாழ்க்கை முழுவதும், உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதை தான் நம்ம விசுவாசிக்கிட்டோம். அவராலே அன்றி உங்களாலும் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்தான். சின்ன காரியமானாலும் பெருசானாலும் அவரை மட்டும் முன்னால் வச்சா போதும்,
அதான் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தினுடைய ரதங்களை பார்த்து பயந்த உடனே, நீங்கள் சும்மா இருங்கப்பா. மோசேக்கிட்ட சொல்கிறார், நீங்கள் சும்மா நின்று கொண்டு சும்மா இருங்க. நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய யுத்தம் அது. உங்களை என்னையும் தொட வர்ற பிசாசுடைய வல்லமைகள், உங்களை என்னையும் தொட வருகிற மனுஷீக ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேற்கொண்டு உங்களை என்னையும் கடைசி வரைக்கும் என்ன செய்வார்? வழி நடத்துவார். உன்னை உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, உன் வழிகளெல்லாம் சொல்ல அந்த வார்த்தையை, என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா.